ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் ரோஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். பன்னீர் ரோஸு நம்மளுக்கு ஒரு பேக்கில் தான் இருக்குது. இது ரெட் கலர் ரோஸு. இதுவும் நல்ல பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஹைட்டான செடி தான். எல்லா செடியுமே நம்மள்ட்ட மேக்ஸிமம் பேக்கில் தான் இருக்குது. இதுலேயும் ஒரு 3-4 பூ இருக்குது. அது எல்லாத்தையும் பறிச்சிடலாம். வெயில் காலத்துலேயும் இவ்வளோ பூ கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு நம்மளுக்கு டெய்லியும் பூ கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு தட்டு அளவுக்கு டெய்லியும் வந்துட்டுருக்கு. பூவு குறையாமல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நம்மளும் தொடர்ச்சியாக உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரெட் அண்டு எல்லோ, அதில் ஒரு பூ இருக்குது, பறிச்சுக்கலாம். இது 7 டே ரோஸு. கட்டிங் வச்சுருக்கோம். தொட்டியில், சின்ன தொட்டியில் தான் இருக்குது. சிமெண்ட் இது மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் இன்னொரு செடி இருக்குது. இதில் 3 பூ இருக்குது. 3 பூவையும் பறிச்சுக்கலாம். இந்த செடியில் தான் எப்போயுமே நிறையா பூ கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லா பூவையும் பறித்து முடிச்சதுக்கப்புறம் செடியை கொஞ்சம் வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டதுக்கப்புறம் நிறையா முக்கெடுக்க ஆரம்பிக்கும். காஷ்மீர் ரோஸு. காஷ்மீர் ரோஸ்லேயும் பாருங்கள் எவ்வளோ மொட்டு எடுத்துருக்குன்னு. இந்த தொட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட இப்போ 50 மொட்டு பக்கம் இருக்குது. டெய்லி நம்மளுக்கு 5-6 பூ கொடுத்துட்ருக்காங்க காஷ்மீர் ரோஸு. முள்ளே இல்லாத செடி ஒன்று இது காஷ்மீர் ரோஸ் ஒன்று, பிளாக் ரோஸ் செடி ஒன்று, க்ரீன் ரோஸு, ஃபேண்டா கலர் ரோஸு. நம்ம தரையில் வச்சாலும் சரி, தொட்டியில் வச்சாலும் சரி, நம்ம கொடுக்குற உரத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு பூக்களும் கொடுக்க ஆரம்பிக்கும். வெயில் காலம், மழை காலம், எல்லா காலத்துலையும் நம்ம கொடுக்குற உரம் தான் பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட்டாக இருந்தால் எப்பயுமே நம்மளுக்கு பூ கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. பன்னீர் ரோஸ் இது லைட் கலரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செடியெல்லாம் இப்போ தான் தளைஞ்சிருக்கிறது. நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டே தான் இருக்கணும் உரத்தை. இடையில ஒரு வாரம் கொடுத்து ஒரு வாரம் கொடுக்காம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பூ எடுக்காது. தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. நான் பூவெல்லாம் கையில் பறிக்கிறேன். பறித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வெட்டி விட்டுருவேன் செடியை. ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு பறிக்கிறனால தான் கையிலே பறிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது மொக்கு உங்களுக்கு தெரியும். குட்டி குட்டியாக இப்போ தான் செடியெல்லாம் தலையுது பாருங்கள். ஒயிட் ரோஸு. ஒயிட் ரோஸ் நம்மள்ட்ட 2 இருக்குது. 2மே பேக்கில் தான் இருக்குது. 2 பேக் இருக்குது ஒயிட் ரோஸ் செடி மட்டும். இதில் 3 பூ இருந்துச்சு, அதில் 2 பூ இருந்துச்சு, மொத்தம் 5. அது எல்லா பூவுமே பறிச்சுக்கலாம். எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிப்ஸும் நிறைய பூக்கள் அறுவடையும் பார்க்கலாம். இது எல்லோ கலர் ரோஸு. எல்லோ அண்டு கொஞ்சம் ஃபேண்டா கலர் மாதிரி வரும். அதில் இருக்க பூவையும் பறிச்சுக்கலாம். இது பிளாக் ரோஸு. இது காடு போல் இருக்குது. மொத்தம் அவ்வளோ பூ இருக்குது. இது கிராஸ்னால ஒரு செடியிலே 2 கலர் வருது. நம்ம பறிச்சிட்டு இருக்கிறது பிளாக் கலர் ரோஸு. இதை கம்ப்ளீட்டாகவே பறிச்சிடலாம். இது கிராஸ் ஆட்டுறக்கு ஒரே தொட்டியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் 2-3 கலரில் இருக்கும். மெரூன் கலரில் இருக்குது, லைட் பிங்க் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. என்னன்னு தெரியல. ஆனால் செடி நல்லா கொழுன்னு இருக்குது. புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க இந்த செடியை வாங்கி வைங்க. உங்களுக்கு எப்போயுமே பூ கொடுத்துட்டே இருக்கும். பூவும் தாங்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் தாங்கும். பூவும் பார்க்குறதுக்கும் அட்ராக்டாக இருக்கும். கொஞ்சம் ரேரான வெரைட்டி நம்மள்கிட்ட இது. உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல 2-3 நாளான பூக்கள். கொஞ்சம் டார்க் மெரூனாக மாறிட்டாங்க பாருங்கள். செடியில் நல்லா கொழுன்னு இருக்குது. இது இன்னொரு தொட்டி. இதுலேயுமே பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது. இது நல்ல மெரூனாக இருக்குது. பீட்ரூட் கலர்லேயும் இருக்குது பூவு. ஆன்லைனில் கிடச்சிச்சின்னா இந்த செடியை வாங்கி வைங்க. இதில் இருக்க மொத்த பூவையுமே பறிச்சிடலாம். நிறையா இருக்குது. டெய்லி நம்ம இதில் பூ பறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லோ கலரு. இதுலேயும் ஒன்று இருக்குது, பறிச்சுக்கலாம். முட்டைலாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு செடியிலையும் கிட்டத்தட்ட 4-5 முட்டு இருக்குது. நல்லா அறுவடை கொடுத்துட்ருக்கு. நான் என்ன உரம் கொடுக்குறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் முட்டு. இந்த செடியில் இப்போ 9 முட்டு இருக்குது. ஃபேண்டா கலர் ரோஸு. இது ஒரு லேயர் மலரட்டும், அதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். கிருஷ்ணகமலம். கிருஷ்ணகமலத்துலேயே 2 இருக்குது, பறிச்சுக்கலாம். நம்மள்ட்ட 2 கலர் இருக்குது, ப்ளூ அண்டு ரெட் கலர். இப்போ தான் தளைஞ்சிட்ருக்காங்க செடி. இன்னும் பூ எடுக்கலை. எடுத்ததுக்கப்புறம் அந்த பூ வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஃபேண்டா கலரு லைட்டாக எல்லோ மிக்ஸ்டு வரும். இது ஒயிட் ரோஸு. இதுவும் முள்ளே இல்லாதது தான். இதுலேயும் நிறையா முட்டை எடுக்கும், நிறையா பூக்கள் வரும். இங்கே பாருங்கள் செடியில் எவ்வளோ முட்டை இருக்குது, செடி எவ்வளோ தலை இருக்குன்னு. பக்கத்தால் இருக்கிறது 7 டே ரோஸு. இப்போ தான் தலையிறாங்க. எவ்வளோ பூ பாருங்கள்.
பிங்க் அண்டு ஒயிட்டு, இதுலேயும் நிறையா மொக்கு இருக்குது. பட்டன் ரோஸ் வெரைட்டி, இதுலேயும் பூ இருக்குது, பறிச்சுக்கலாம். க்ரீன் கலர் ரோஸு, க்ரீன் கலர் ரோஸு நம்மக்கிட்ட 2 செடி இருக்குது. இதில் இப்போ தான் தலைய ஆரம்பித்து பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கிளைக்கு 6-7 முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பிங்க் அண்டு ஒயிட்டு, இது மொக்கு நல்லா மலர்ந்த பூ பாருங்கள். கலர் கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். வெயில்னால பூ கலரில் கொஞ்சம் ஃபேடாகிடுது. இங்கே பாருங்கள், இது டார்க்காக இருக்குது, இது ஒயிட் கலர்லேயே இருக்குது. இது இன்னொரு செடியில் இருக்குது நம்மக்கிட்ட, எல்லோ கலரு. பூவெல்லாம் பறித்து முடிச்சுட்டு செடியெல்லாம் வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டோம்னா கொஞ்சம் பூ வந்துடும். முல்லைப்பூ நிறையா இருக்குது. நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீ பாருங்கள், இது எருவாச்சியில் தொடர்ந்து பூ கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அதையும் பறிச்சுக்கலாம். இது கொடி ரோஸ் மாதிரி இருக்குது, போய்கிட்டே இருக்குது. பக்கத்தால் இருக்கிறவங்க வீடு வரைக்கும் போயிட மாட்டிருக்கு, அவ்வளோ பெருசாக போகுது. கிளைகளும் பாருங்கள் நிறையா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். இன்றைக்கான ஹார்வெஸ்ட் இவ்வளோ தான்.